வீட்டுக்கு போனா அத்தை வேற திட்டுவாங்களே. வள்ளி வள்ளி பள்ளிக்கூடம் விட்டு எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் வந்து சேரலைங்க. மழை வர பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பாத்துட்டு வரேன். கூடவே போயிருக்குற ஒரு உலக்க கொழுந்து, அதுக்கு தெரிய வேண்டாம். குழந்தை நேரத்தோட வீட்டு கூட்டிட்டு வரணுமே. வரது சொல்றேன். நினைச்சிருக்கியாமா? விளையாடும் போது ஒரு சின்ன கிளை முடிச்சு விழுந்துச்சு. ஐயோ, கொண்ட காலை உடைச்சிட்டியா? என்ன பொண்ணு காலை உடைச்சுட்டாங்க. என் பொண்ணு காலை உடைச்சுட்டாங்க. நான் அப்பதான் நினைச்சேன், இந்த உதவாத்திர பேரோட அனுப்புறமே என்ன ஆகுமோ ஏடாகுமோன்னு. என் பொண்ணு காலை முடிச்சுட்டாங்க. அனுமாக்கிற பிசாசு மாதிரி ஏன் இப்படி கத்துற? நான் பிசாசா? நான் அனுமாக்கிற பிசாசா? கட்டிக்கிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு மனுஷனா? பேசாம இருந்தீங்களா? என்ன நடந்தது சொல்லித்தான் தொலையண்டா. அவன் என்ன கேக்குறது? அதான் பாத்துறீங்களா, வளர்ற பொண்ணு காலை உடைச்சுட்டாங்க. ஏண்டா நாளைக்கு ஏமாண்டா வந்து என் பொண்ணை கட்டுவான், நொண்டி பொண்ணுன்னு சொல்லுவானேடா. கவலைப்படாதீங்க, நாளைக்கு வழிய நான் தானே கட்டிக்க போறேன். காலை முடிச்சதும் இல்லாம கல்யாணம் வர பண்ணிக்கிறியா? நீ கட்ட கேட்டுக்கு உனக்கு பொண்ணு வர வேணுமாடா? ஐயோ, மருமகளை தொட்டு அடிச்சுக்காரு. உடம்பு தண்ணி போச்சு. கொஞ்சம் வெந்நீர் போட்டு தரேன். ஒத்தனை கொடுக்குறீங்களா? வாடி. அம்மா வாழ என் கண்ணு மாமாடி கூப்பிடாதா? அப்படி கூப்பிடாதா? அதுக்கு நானே மாமா, உங்களை நம்பித்தானே அம்மா என்ன விட்டுட்டு போனாங்க. நீங்களே இப்படி என்ன அடிச்சு கொள்ளலாமா? நான் தொட்டு வளர்த்த பிள்ளைங்க நாய் அடிக்கிறா போல அடிச்சுட்டேன். இந்த கை விளங்குமா? கந்தா, என்ன மன்னிச்சிருடா. கந்தா, எங்கடா கந்தா? கந்தா இல்லடா. கந்தா, கந்தா. அம்மா, 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 யாருக்கு அது? எங்க அம்மா இங்க. எங்க அம்மாவா? இல்லையே, இந்த வீட்டுல நான் தான் இருக்கேன். இல்லைங்க, சாந்தா அம்மான்னு. ஓ, சாந்தாவோட பிள்ளையா நீ? ஐயோ பாவம், உங்க அம்மா கடைசி வரைக்கும் உன்னை பத்தி தான்டா நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. திடீர்னு சாந்தாவுக்கு ட்ரைரோகம் வந்துருக்கு. வியாதி முத்தி போய் அவளை எங்கிருந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அம்மா, இது வழக்கமா எழுதுற வார்த்தை. எனக்கு 3000 ரூபாய். எனக்கு டிபி வியாதி. ஏன் வராது டிபி வியாதி? ஏன் தங்கச்சி? அதனால் இன்று என்னை மகனப்பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். என் மகனுக்கு நானே யமனாக விரும்பவில்லை. இந்த பணத்தை கொண்டு கந்தனை எப்படியாவது நன்றாக வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா, உற்றார் உறவினர்களை பார்த்து பழக முடியாத நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன். நான் போகிறேன் போகிறேன் போய்கொண்டே இருக்கிறேன். அப்படியே போயிடு. திரும்ப பணத்தை வச்சு பிள்ளைய வளர்க்கணுமாம்ல, வளர்க்குறாங்க. பிள்ளைய எங்கிருந்து வளர்க்குறது? முதல்ல நம்ம வயத்தை வளர்த்தா பத்தாது. தங்கச்சி, ஒரு பிளான். அது சரிண்ணே, நான் சொல்றதையும் கேளு. உங்க மச்சான் பட்டணத்துக்கு போய் பெரிய வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இந்த பணத்தை ஏன் பணம் சொல்லி கடனா கொடுக்குற மாதிரி கொடுத்து கேம்ப மெட்ராஸ் மாத்திலாம் நினைக்கிறேன். ஆமா, அதோட அவ அண்ணனை தேடிக்கிட்டு இங்க வந்தாலும் ஏமாந்து திரும்பி போயிடலாம். எப்படி? நீ தங்கச்சி நீலா, கீழே துப்பாத, அப்படியே முழுங்கிடு. என்ன கழுவி ஆகிட்டா? முழுங்கிடு. என்னங்க? ஏன் மச்சான், கந்தன் கிடைச்சிட்டானா? தேடாத இடமே பாக்கி இல்லை. பிள்ளை என்ன நினைச்சதோ சொல்லாமலே போயிட்டு. அவன் ரொம்ப ரோஷக்காரன். அதுதான் பயமா இருக்கு. மச்சான், நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான். நான் நினைக்கிறேன் ஒரு சமயம் அவங்க அம்மாவை பத்தி நான் கேள்விப்பட்ட மாதிரி அந்த பயலும் கேள்விப்பட்டு ஓடிட்டானோ. நீ என்ன அப்படி கேட்ட மச்சான்? அதெல்லாம் வெளியில சொல்லப்படாது, வெக்கேடு மச்சான். அவங்க சாந்தால சாந்தா ஒரு டாக்டர் எடுத்து ஓடிட்டானோ. சும்மா இரு தங்கச்சி, கருதாச்சி காட்டு. வேண்டாம், இந்த கருதாச்சி அவர் படிச்சாருன்னா அவர் மனசு தாங்காது. நீ ஒண்ணு மச்சான மறைய நாக்க பாக்குறிய. நல்ல மனுஷன் மச்சான், நீ படி படி மச்சான். என்ன நீலா, படிச்சு பாருங்க. அண்ணா, உற்றார் உறவினர்களை பார்த்து பழக முடியாத நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன். நான் போகிறேன் போகிறேன் போய்கொண்டே இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கூடவா தெரியல? மானம் போகுது, ஊர்ல தலகாட்ட முடியல, உங்க கண்ணுல படாம எங்கேயாவது தொலைறேன்னு எழுதிருக்கா.
எங்க போனாலோ என்ன செய்யறாளோ நீலா, இந்த கடிதாச்சியோட இன்னொரு பாதி எங்க? அதுவா அது வந்து தபால்காரங்க கொண்டு வந்து கொடுத்தானா, அதாவது வாசல்ல நின்னு படிச்சுட்டு இருந்தேன். அப்பா திடீர்னு ஒரு கழுத ஓடியாந்து அந்த பாதியும் தின்னுடுச்சு. இல்லன்னு மச்சான், அந்த கழுத சின்ன பாதி கடுதாசியை நீ படிச்சு பாத்திருந்த ஒரு இடத்துல நின்னு இருக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் தங்கச்சி, ஒரு பொம்பளை இவ்வளவு பச்சையா எழுதப்படாது. அது அசிங்கம், மகா கேவலம். போதுங்க. ஆமா, இந்த வீட்டுல அவளை பத்தி இனிமே பேசுறது இதுதான் கடைசி தடவை. தொலைகட்டு நாசமா போட்டுங்க. ஐயா, நான் வெளியூர் எங்க அம்மா தேடிட்டு வந்தேன். ஒரு ஆள் வேண்டாம், அதோ ஹோட்டல் இருக்கு பாரு, அங்க போ. போய் போய் தம்பி தம்பி, என்னது? பசி மயக்கம். உத்தம் சிங், இந்த பாய் ஒரு அநாத பெலோ, ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. क्या साहब, இந்த பையன் யாரோ என்ன ஜாதியோ? क्या साहब, ஒரு வீட்டுல ரெண்டே ஜாதி, ஒயிட் மேன் பிளாக் மேன், வெள்ளைக்காரன் கருப்புக்காரன். நோ டிஃபரன்ஸ் உத்தம் சிங். ठीक है साहब. சந்திரா, இந்த பையனை பாத்துக்கமா, நான் இப்ப வந்துடுறேன். ஏப்பா பசிக்குதா? ரொட்டி சாப்பிடுறியா? உன் பேரு கந்த. என் பேரு சந்திரா. வா சாப்பிடப்பா. காண்பது கன்னியர் உள்ளம், ஓட காண்பது பருவத்து காத்து. ஓஹோ ஆட காண்பது காவிரி வெள்ளம், அசைய காண்பது கன்னியர் உள்ளம், ஓட காண்பது பருவத்து காத்து. ஓஹோ காண்பது கன்னியர் உள்ளம், ஓட காண்பது பருவத்து காத்து. ஓஹோ பூமழை
ஆசைய காண்பது கண்ணியர் உள்ளம் போட காண்பது பருவத்து காற்று. வள்ளி என்னப்பா? வாமா, டிஃபன் ஆச்சு? ஆச்சுப்பா. லட்சுமி கலை வடிகிற முகத்தை தினசரி பார்த்துட்டு போனா தம்மா, பேங்க்ல எல்லா காரியம் நல்லா நடக்குது. போங்கப்பா. ஆமா, காலேஜுக்கு நேரமாகல? இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. சனிக்கிழமை, நான் மறந்துட்டேன். வரட்டுமாமா? சரியப்பா. அப்பா அப்பா, அத்தான் சமாச்சாரம். வள்ளி, அப்பா சின்ன வயசுல அவரோடு பழகினது என்னால மறக்கவே முடியலப்பா. அன்னைக்கு செதுக்கினார் தானுடைய பேர் என் உடல்ல மட்டுமில்லை, என் உள்ளத்துல கூட பதிஞ்சிருக்கு. அப்பா, அவரை கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி செய்ய மாட்டீங்களா? உன் மனசு எனக்கு தெரியாதா வள்ளி? இதுவரைக்கும் நானும் தான் பத்திரிகையில எத்தனையோ விளம்பரம் கொடுத்து பார்த்தேன், ஒரு பலனையும் காணல. அன்னைக்கு இந்த பாவி கையால கொடுத்து அவன் அனாதையாக்கிடுச்சு. அந்த நினைப்பு. ஆனா எனக்கு ஏற்கனவே ஒரு காதலி இருக்கிறான். இதத்தான் தினமும் பாத்துக்கிட்டே இருக்கேன். யாரு யாருன்னு எத்தனை தடவை கேட்டுட்டேன். வள்ளி என் மாமன் மகன், எனக்காக அவன், அவளுக்காக நான். அப்படி நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா வளர்ந்தோம். அப்ப நாங்க செய்துகிட்ட அழியாத ஒப்பந்தத்தின் அடையாளம் தான் இது. அவளுக்காக என் இதயத்தில் இருக்கிற இடத்தை வேற யாருகிட்டையும் ஒப்படைக்க மாட்டேன், இது சத்தியம். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது? முடியாது, 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 முடியாது. பாபு, பாபு போச்சு, எல்லாம் போச்சு. என்னமா சமாச்சாரம்? வந்து கந்த கந்த என்னமா செஞ்சான்? என்னை ஏமாத்திட்டான்பா, ஏமாத்திட்டான். என் வாழ்க்கையே போச்சே. கந்தா, கந்தா, என்னங்க கந்தா, உண்ட வீட்டுக்கே 2 சேர்த்த துரோகி, என்ன செய்யறப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்னடா புரியல? நன்றி கிட்ட நாயே, உன்னை சின்ன வயசுல இருந்து என் சொந்த புள்ள மாதிரி வளர்த்தேன். வளர்த்த கடா மாறல பாயிற மாதிரி என் பொண்ணுடைய வாழ்வியை கெடுக்க துணிஞ்சிட்டேடா நீ. ஐயோ, அப்படியெல்லாம் என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணுதான் என்ன கல்யாணம் செய்துக்க சொல்லி கேட்டுச்சு. எனக்கு ஏற்கனவே ஒரு முறை பொண்ணு, எங்க மாமா பொண்ணு எனக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படி கல்யாணம் செய்துக்கிறதுன்னு சொன்னேன். அது கேட்டுக்கிட்டு தான் உங்க பொண்ணு. என்ன அப்படியா? நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதான் அப்படி சொன்னாளா? சந்திரா. ஆமாம் பாபு, பின்ன நான் என்ன சொன்னேன்? என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு தானே சொன்னேன். அசட்டு பொண்ணு. கந்தா, ஒரு காலத்துல ஒரு அரியா பொண்ணு ஒருத்திக்கு என்னால பெரிய அபவாதமே ஏற்பட்டு என் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குதப்பா. அத போல என் பொண்ணுக்கும் ஒரு கெட்ட பேர் வர்றதே நான் விரும்பல. நான் அவசரப்பட்டுட்டேன் கந்தா, என்னை மன்னிச்சிடுப்பா.